கழகத்தை உருவாக்கி தந்த மாண்புமிகு எம்ஜிஆருடைய ஆசியோடும் அம்மாவுடைய ஆசியோடும் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எதிர்க்கட்சியினுடைய வாழ்த்துக்களோடு என்னை காங்கேயம் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவித்ததுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து மண்டலத்துடைய செயலர் மாவட்ட செயலருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்றைக்கு காங்கேயம் தொகுதியிலே ஒவ்வொரு நிகழ்வாக காங்கேயம் தொகுதியிலே வாக்காளரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று 2 நாட்கள் சென்னிமலை நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இன்றைக்கு காங்கேயம் நகராட்சி இந்த பணியை தொடங்கியிருக்கிறோம். தொகுதி முழுவதிலும் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்றத்திற்கு நம்முடைய எம்ஜிஆருடைய மக்கள் எம்ஜிஆருடைய ஆசியோடும் அம்மாவுடைய ஆசியோடும் நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு அதேபோல் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற நம்முடைய பிஜேபியுடைய அனைத்து கட்சி கூட்டணிகளோடும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களை விட எல்லா தொகுதிகளும் வெற்றி பெறும். ஆனால் காங்கேயம் தொகுதி மிக மிக அதிகமான வாக்குகள் வெற்றி பெற வாய்ப்பு இன்றைக்கு நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்த ஆட்சி வேண்டாம், இந்த குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக என்ற தீய சக்தி வேண்டாம் என்று மக்கள் முடிவு விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் 1000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றி விட்டு 73 வருஷம் இந்த 5 லட்சம் கடனை இந்த 5 ஆண்டு 5 லட்சம் கோடி கடன் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய மக்களோட எம்ஜிஆருடைய அரசும் அம்மாவுடைய அரசும் இருக்கு எடப்பாடியோட தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்று சிறந்த ஆட்சியருக்கு நம்முடைய இந்திய நாட்டுடைய பிரதமரும் நமக்கு துணையாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்துக்கு அதிகப்படியான நிதிகளை பெற்று இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம் உருவாக வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. 234 தொகுதி வெற்றி பெற்றாலும் ஆட்சி பெற இருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது. காங்கேயம் தொகுதி அதிகப்படியாக ஒரு 60,000 ஓட்டுகள் குறையாமல் அந்த வெற்றி இலக்கு என்று சொல்லி அளவுக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய பொதுச்செயலாளருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த கட்சி என்பது எங்கே தொண்டர்கள் இருக்கின்றாரோ எங்கே இரட்டை இருக்கின்றதோ அங்கே தான் எங்கள் வாக்கு என்றதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யார் எங்கு சென்றாலும் இரட்டலை எங்கே இருக்கின்றதோ அங்கே தான் கட்சி என்ற வரலாறை படைக்கிற கட்சி தான் இந்த இரட்டலை என்று சொல்லிய அளவுக்கு நம்முடைய பொதுச்செயலாளருக்கும் ரொம்ப மரியாதை வரவேற்பு இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய ஆட்சி தான் வச்சுருக்காங்க. 4.5 பிஏ வாய்க்காலில் தண்ணி வந்திருக்கு. நம்மளுக்கு உரிமையான தண்ணி 4.8 அந்த தண்ணி பெற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் வந்தோடனே உரிய தண்ணி பெற்றுக் கொடுப்பதற்கு கண்டிப்பாக ஏற்பாடு செய்யப்படும். சொல்லுங்கள். விவசாயிகள் ஆட்டை நம்பி வாழ்கிறார்கள். அந்த ஆட்டை திருநாய்கள் பட்டியலை கடித்து மிகப்பெரிய சாதாரணம் செய்து போயிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலாக அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டு இறப்பு விவசாயிகளுக்கு அரசாங்கம் 6,000 ரூபாய் நிறைவு செய்திருக்கிறது. அந்த 6,000 ரூபாய் நம்முடைய அரசு சாலை நினைத்திருந்தால் 30 நாள் கொடுக்க முடியும். ஆனால் அதை எல்லா நிர்வாகங்களும் அதே போன்று தான் இருக்கிறது. இந்த எப்படி ஆட்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க முடியாமல் இருக்கிறதோ அதே போலத்தான் அவருக்கு இந்த அரசு தெரிந்து நடக்குதோ தெரியாமல் நடக்குது தெரியவில்லை. இது போன்ற பிரச்சனைகளை நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் நேற்றை கூட நான் அங்கே சென்னிமலை பகுதியை பேசிட்டு வந்திருக்கேன். அதிகபட்சம் இதுக்கெல்லாம் சரியாக யாருக்கு அந்த ஆட்டுக்கு வர வேண்டிய தொகை முதலமைச்சர் ஆனவுடன் 90 நாட்களை நம்முடைய முதலமைச்சர்கள் பெற்றுத்தர என்று வாக்குறுதியாக சொல்லியிருக்கின்றோம். அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்கிறது. அதேபோல் எல்பிபி பாலத்திலே காங்கிரீட் போடுவதாக திமுக தவறாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சரும் சரி நம்முடைய மண்டல செயலாளரும் சரி காங்கிரீட் உறுதியாக கிடையாது. விவசாயிகளுடைய நலனை தான் நம்முடைய எடப்பாடியார் செய்வார் தவிர அது போன்ற நிச்சயமாக காங்கிரீட் இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய அடிப்படை திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் கவனத்துக்கும் மண்டல செயலாளர் போகின்ற பொழுது நியாயமான கோரிக்கைகளை விவசாயியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உறுதியாக இருப்பதுதான் அதிமுக அரசு என்று சொல்லுகிறேன். அப்புறம்